எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துவதால் பெட்ரோல் டீசல் செலவு மிச்சமாகிறதா, மின் கட்டணத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா என்பது குறித்து எமது செய்தியாளர் செங்கோட்டுவன் எழுப்பிய கேள்விகளுக்கு திருப்பத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பெட்ரோல் பதிலாக எலக்ட்ரிக் வந்து பெஸ்ட்டு தான். இப்போது டூ வீலர்லாம் பெட்ரோல் வண்டி எடுத்தோம்னா சார்ஜ் இது பெட்ரோல் போகிறது ப்ளஸ் வந்து ஆயில் சர்வீஸு அது இது மெக்கானிக்கல் சர்வீஸ் அதிகம். இதில் வந்து சர்வீஸ் ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெஸ்ட்டாக தான் தோணும். நான் பெட்ரோல் பைக் பதிலாக சார்ஜர் போடுற அந்த பைக் வந்து வாங்கி பயன்படுத்தினேன். இந்த சார்ஜர் பைக்கில் எனக்கு இருக்கிற சிரமங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, வெளியில் போகிறேன் அப்படின்னா அந்த சார்ஜரை வந்து என்னால் போட முடியாது. அவங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க. இப்படி ஒன்று பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம சார்ஜர் பண்ணுறோம், திடீர்னு கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த சமயத்தில் சார்ஜர் ஆகலைன்னா அந்த வாகனத்தை வந்து என்னால் பயன்படுத்த முடியாத ஒரு நெருக்கடி இருக்குது. பெட்ரோல் எனக்கு வந்து பெட்டராக இருக்குன்னு தோணுது. வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக ஆகிறதுல ஓரளவுக்கு நல்லா சேவிங் ஆகுது. நல்லா இருக்குது. எலக்ட்ரிக் வண்டி நல்லா இருக்குது. எங்களுக்கு பெட்ரோல் வண்டி இல்லாமல் இந்த வண்டி ஓட்டுறது நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் சேவ் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியால். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் பெட்ரோல் மினிமம் ஆகுது என்னுடைய தொழிலில். நான் கரண்ட் எல்லாம் 2 ரூபா 3 ரூபா கூட ஆகிறது இல்லைங்க. அதெல்லாம் போய்ங்க வீட்டு கரண்ட்டில் தான் போட்டுட்ருக்கேன். 2 ரூபா 3 ரூபா கரண்ட் கூட ஆகிறது இல்லை. நீங்கள் மாதம் பூரா கரண்ட் பில் போட்டிங்கன்னா கூட 3 ரூபானா கூட 180 ரூபா, மிஞ்சி போனால் 250 ரூபா. அது எனக்கு ஒரு நாள் பெட்ரோல் காசு தான் ஆச்சு. 30 நாளில் ஒரு நாள் பெட்ரோல் காசு தான். ஸோ மக்கள் தைரியமாக வாங்கலாம். என்னன்னா கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கணும். சர்வீஸ் மட்டும் நம்ம ஊரில் ஒரு 10 இடம் இருந்தால் இன்னும் திருப்பத்தூரில் பாதியாக இருக்கும். எனக்கு வந்து எலக்ட்ரிக் வண்டி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 வருஷமாக வண்டி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ தான் எடுத்து 1 இயர் ஆச்சு. எங்கள் கம்பெனிலே ஒரு 2-3 வண்டி எலக்ட்ரிக் வண்டி இருக்குது. அதே மாதிரி நான் கார் வச்சுருக்கிறதா எலக்ட்ரிக் கார் தான் வச்சுருக்கேன். லக்கேஜ் வண்டி எலக்ட்ரிக் வண்டி தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து எலக்ட்ரிக் வண்டி எடுக்கிறது ரொம்ப இருக்கிறது பெஸ்ட்டு. 2 வருஷமாக எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பெட்ரோல் செலவு மீறுது. அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு இன்க்ரீஸ் ஆகலை. ஒன்றும் நார்மலாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரிக் வாகனங்களால் செலவு குறைகிறதா, அதை பயன்படுத்துவதால் மாத பட்ஜெட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்ன என்பது குறித்து திருப்பத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.